வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். திரையுலகை உலுக்கிய இயக்குனருடைய மரணம். அதிர்ந்து போன திரையுலகம். கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு வரும் திரை நட்சத்திரங்கள். வாங்க, அந்த நடிகர் யார், என்ன செய்தி, என்ன தகவல், அவர் எதற்காக இறந்து போனார்னு இப்போது மருத்துவ அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. இது ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் ரொம்பவே அதிர்வலையாக இருந்திருக்கிறது. இந்த 2024 2023 பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களை நம்ம சினிமா துறையில இழந்துகிட்டே வரோம். அப்படி அண்மை காலமாக நம்ம மாரடைப்பு காரணமாக தொடர்ந்து வரிசையாக பிரபலங்கள் இறந்துகிட்டே போறாங்க. அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஜெய்ஸ் அவர்கள் நம்ம படிக்காதவன் திரைப்படத்துல நடித்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகர் நம்ம இறந்து போனது ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியது. இப்போது மீண்டும் ஒரு பிரபலம் இறந்து போனது ரொம்பவே ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் பணியாற்றியவர் இயக்குனர் ஓம் சக்தி ஜெகதீசன் அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆழ்ந்த இரங்கலும் திரை நட்சத்திரங்களும் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் பணியாற்றிய பழம்பெரும் இயக்குனரும் வசனகர்த்தாகவும் திரைப்பட எழுத்தாளருமான ஓம் சக்தி ஜெகதீசன் சென்னையில நேற்று காலமாகியிருக்கிறாரு. அவருக்கு வயது 95. அவரது உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளது. இன்று மாலை சென்னை போரூரில் உள்ள மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படுகிறது என்று குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திரைக்கதை ஆசிரியனும் வசனகர்த்தாவுமான இயக்குனரும் ஓம் சக்தி ஜெகதீசன் அவர் 100க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்கள்ல பணியாற்றி வந்திருக்கிறாரு. தமிழ்ல 1000ல் ஒருத்தி, ஜானகி சபதம், ஸ்கூல் மாஸ்டர், கடவுள் மாமா, தேவி தரிசனம், சுப்ரபாதம், தாய் முகாம்பிகை ஆகிய படங்கள்ல வசனம் எழுதி தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்தாரு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, சமயபுரத்தால சாட்சி, மேல்மருத்துவர் அற்புதங்கள், பத சொல்வாள பத்திரகாளி, கை கொடுப்பால் கர்ப்பமகள், ஒரே தாய் ஒரே குலம், இவர்கள் இந்தியர்கள் ஆகிய படங்களில் கதை வசனம் எழுதி இயக்கியுள்ளார். சிவாஜி நடிப்பில் முழுக்க முழுக்க கப்பலியே நடுக்கடலில் படமாக்கப்பட்ட சிரஞ்சீவி படத்தை கதை வசனம் எழுதியவுடன் தயாரித்தும் இருக்கிறார். எம்ஜிஆரின் இதயக்கனி படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். திசை மாறிய பறவைகள் படத்திற்காக தமிழ் அரசின் விருது பெற்றுள்ளார். வயோதிகம் மற்றும் உடல்நலக் குறைவின் காரணமாக நேற்று சென்னையில காலமாகியிருக்கிறாரு. அவருடைய உடல் இன்று சென்னை மாலை போரூர் மின்மனையத்தில் தகனம் செய்யப்படுகிறது. ஓம் சக்தி ஜெகதீசனுக்கு 2 மகன்களும் போனாங்க. இவரது சொந்த ஊர் நாகப்பட்டினம். கதாசிரியர் RK சண்முகத்தின் உறவினரும் சண்முகத்தோடு இணைந்து 1000ல் ஒருவன் படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார். இவரது இயற்பெயர் ஜெகதீசன். தொடர்ந்து ஜானகி சபதம், கடல் மாமா, தேவி தரிசனம், 1000ல் ஒருவன் போன்ற பல ஆன்மீக படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி வந்தவர். தொடர்ந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, சமயபுர சாட்சி, மேல்மருவத்தூர் அற்புதங்கள், பத்திரகாளி போன்ற படங்களுக்கு கதை வசனம் எழுதி இயக்குனராகவும் பணியாற்றி வந்துள்ளார். ஆன்மீக படக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதே ஓம் சக்தி ஜெகதீசன் என பெயரை மாற்றிக்கொண்டார். இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.